கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நவம்பர் மாதம் 24ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நல்ல மங்கள வார்த்தையை நம்ம கேட்கலாமா? நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இந்த மங்கள வார்த்தையை இன்னைக்கு உங்கள் சரஸில் வச்சு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாம் அப்படின்னாச்சுன்னா, ஆண்டவருடைய பேரே ஒரு பெரிய ஸ்ட்ராங் டவராம். அப்படின்னா இயேசு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பெரிய ஸ்ட்ராங் டவர், ஒரு பலத்த துருகம் உன்னை சுற்றி பாதுகாக்கும். சிலர் கால் தடுக்கிற உடனே இயேசுவேன்னு கூப்பிடுவாங்க. பார்த்திங்கன்னா கீழே விழுந்து மூக்கு அடிபடுற மாதிரி இருக்கும், பிழைச்சிக்குவாங்க. சிலர் கால் ஸ்லிப் ஆனவுடனே இயேசுவேன்னு கூப்பிடுவாங்க. பார்த்தா மண்டை அடிபட வேண்டியது இருக்கும். ஆனால் மண்டை அடிபடாதபடிக்கு வசனம் சொல்லுகிறபடி, கர்த்தாவே என்னுடைய கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது உங்களுடைய கிருபை என்னது தாங்கினதுன்ற வசனத்தின்படி கிருபை தாங்கிக்கும். ஸோ இயேசு என்கிற பெயரை நீங்கள் உச்சரிக்க மறந்துடாதீங்க. எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. சின்ன பிள்ளைகளை நான் எடுத்தேன்னாச்சுன்னா பிள்ளைகளுடைய காதில் ஜீசஸ் ஜீசஸ்ன்னு சொல்லுவேன். நான் என்னுடைய பேரன் செஃபிக்கு, என்னுடைய மகளுக்கு பிறந்திருக்கிற அந்த குட்டி பையன், அவனை எடுத்து டெய்லி காதில் ஜீசஸ் ஜீசஸ்ன்னு சொல்லுவேன். என் மருமகன் நின்று அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு முறை நான் வெளியூர் மீட்டிங் போயிட்டு வரும்போது அடுத்த நாள் பிள்ளை தூக்கும்போது என்னுடைய மகள் சொல்கிறா, ஸ்டெஃபி டேடி, நீங்கள் பிள்ளைங்க காதில் ஜீசஸ் ஜீசஸ்ன்னு சொல்லி இப்போ நீங்கள் ஊரில் இல்லைன்னாச்சுன்னா ஹஸ்பண்டு அப்படின்னா பிள்ளையோட தகப்பன் காதில் ஜீசஸ் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரே சந்தோஷமாக அந்த காரியத்தை சொன்னேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாமம் அந்த பிள்ளைகளுடைய காதில் கேட்கும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய செவிகளுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு முறை நான் இப்படி தான் ஒரு குழந்தைய எடுத்து நான் கையில் வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு பிள்ளை கையில் கொடுத்தாங்க. மீட்டிங் முடிஞ்சு தனி ஜெபத்தில் அப்படியே எடுத்து கையில் வச்சுட்டு நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு ஸ்தோத்திரன்னு சொல்லிவிட்டு காதில் ஜீசஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னேன். எனக்கு அவங்க எதுவுமே பிரச்சனை ஒன்றுமே சொல்லலை. ஆனால் அந்த பிள்ளையை எடுத்து காதில் ஜீசஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு கொடுத்து அனுப்பிட்டேன். அடுத்த முறை அந்த பட்டணத்துக்கு நான் ஊழியத்துக்கு போகும்பொழுது அந்த தாயார் சொல்கிறாங்க, அந்த பிள்ளைக்கு ஒரு காது தான் கேட்கும், ஒரு காது கேட்காம இருந்துச்சு. பிறவியிலே அப்படி தான், ஒரு காது தான் கேட்டுட்டு இருந்துச்சு. நீங்கள் எப்போ ஜீசஸ்ன்னு சொன்னீங்களோ அடுத்த நாங்கள் போயிட்டு இந்த காதை மூடிட்டு நாங்கள் என்ன பேசணும் பிள்ளை திரும்பி பார்க்குது அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்படி ஒன்றும் இல்லை, நிறைய இயேசுவின் நாமத்தினாலே இவர் சுகமாகட்டும், அந்த பேர் தாங்க போய் சுகம் கொடுக்குது. நான் மெடிசன் கொடுக்கல, டேப்லெட் கொடுக்கல, மருந்து கொடுக்கல, தலையில் கை வச்சு இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளை சுகமாகட்டும், இயேசுவின் நாமத்தினால் இந்த கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தினால் இந்த கடன் பிரச்சனை மாறட்டும். பாருங்கள், அந்த பேர் வேறு எதுவுமே நம்ம கொடுக்கல, நம்ம எந்த சப்போர்ட்டும் அவங்களுக்கு பண்ணலை. ஆனால் அந்த பேரை சொல்லி உச்சரித்த உடனே அவ்வளோ பெரிய அற்புதங்கள் நடக்குதுங்க. அந்த இயேசு இன்னைக்கு உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்வார். இயேசு என்கிற பெயர், கர்த்தாவே என்கிற நாமம், யெகோவா என்கிற நாமம், யெகோவா ராஃபா, இயேசுவாமியுடைய பேர் எது நீ சொன்னாலும் சரி, ஆண்டவருடைய நாமத்தை எது உச்சரித்தாலும் டக்குன்னு உனக்கு கேடகமாக நிற்கும். ஒன்றும் இல்லை, ஒரு பிள்ளை காலில் விளையாடிட்டு இருக்கிறா, டக்குன்னு அம்மா அப்படின்னு கூப்பிட்டு அந்த அலரில் கேட்டவுடனே தாய் கிச்சனில் இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்கன்னு நினச்சிங்களா? ஓடி ஐயோ என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு, பதறி அடித்து அந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே தூக்கி எடுத்து அந்த பிள்ளை தேத்துறது உண்மைன்னா, அம்மான்னு கூப்பிட்டது அந்த நாமத்திற்கு ஒரு தாயுடைய அந்த ஸ்தானத்தை கூப்பிடும் பொழுது ஒரு தாய் ஓடி வர்றா, தகப்பன் ஓடி வர்றாரு, அக்கா அண்ணா அப்படின்னு ஒன்று ஓடி வர்றாங்கன்னா ஆண்டவர் வராமல் இருப்பாரா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி அந்த இயேசுவாமியுடைய பேரை நீங்கள் டெய்லி உச்சரிக்கணும். அவருக்கு இந்த ஸ்தோத்திர பலிகள் நான் சொன்னேன், அது ரொம்ப பவர்ஃபுல். நான் பார்த்துருக்குறேன். என்னுடைய ஹேண்ட்பேக்கில் எங்கே போனாலும் சரி அந்த ஸ்தோத்திர பலி புக்கு இவ்வளோன்னு தான் இருக்கும். ஆனந்த் சாம் ஜபத்தில் எழுதின ஒரு ஸ்தோத்திர பலி புக்கு எப்பவும் உள்ளே கிடக்கும். ஏதாவது எனக்கு மனசு கஷ்டம்னா அந்த இயேசுவாமியுடைய நாமங்களை சொல்லி துதிக்கிற, அவருடைய மகத்துவங்களை சொல்லி துதிக்கிற அந்த துதிபலிகளை அப்படியே வாசிச்சுட்டே உணர்ந்து வாசிக்கணும். அது அர்த்தம் அறிஞ்சு வாசிக்கணும். வாசிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் ஏதோ ஒரு சமாதானம் உள்ளுக்குள்ளே இருக்கும். அப்படியே மடக்கி உள்ளே வச்சுருவேன். போய் இறங்குறதுக்குள்ளால் எதை நினச்சி கவலைப்பட்டனோ அங்கேருந்து நற்செய்தி வரும். எங்கள் ஆஃபீஸ்லேயே நான் சில நேரத்தில் இப்போ அக்கௌண்ட்ஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி ரொம்ப டல்லாக இருக்கும்போது
எங்கேயாவது இருக்கும்போது அங்கிள் இன்னைக்கு இவ்வளோ பேமெண்ட் இந்த இடத்துக்கு கட்டணும், இந்த 50,000 கொடுக்கணும், 1,00,000 கொடுக்கணும், 40,000 கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது ஃபண்ட் இருக்காது பேங்கில். அப்போ நான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவேன், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டாஃப்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் 2 பேருமா சேர்ந்து மேலே சேப்பலில் கீழே போய் உட்காந்துட்டு ஸ்தோத்திர பலி சொல்லிட்டு வாங்க, 1000 ஸ்தோத்திர பலி இல்லைன்னா 200 ஸ்தோத்திர பலி சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போய் ஸ்தோத்திர பலி சொல்லிட்டு வருவாங்க. பாருங்கள், அந்த இயேசுநாதருடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது பேங்க் அக்கௌண்ட்டு நிரம்புதுங்க. நாங்கள் இங்கே தான் ஸ்தோத்திர பலி சொல்கிறோம். அது எப்படி எங்கே யாருடைய மனசில் அதுக்கு போய் கிரியை செய்த எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவரிடத்தில் போகுது, ஆண்டவர் குறிப்பிட்ட ஆட்களிடத்தில் பேசுகிற பார்த்தா அவங்க கீழேருந்து மேலே வந்து அதை சாட்சியாக சொல்கிறேன். என் ஸ்டாஃபுங்க கூட இதை பார்ப்பாங்க. அது அப்படியே நடக்கும். அது எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம்னு சொன்னாலும் உடனே அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்ல, நேராக சேப்பலில் போய் கொஞ்சம் நேரம் போய் ப்ரே பண்ணி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வர சொல்லுங்கள், ஸ்தோத்திர பலி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புவேன். ஸோ எதுக்கு இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, பிரச்சனைன்னு வந்தால் இயேசுவேன்னு கூப்பிட்ருங்க, ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, எபினேசரே நீ உதவி செய்கிற ஆண்டவர் அப்படியே கொஞ்ச நேரம் சொல்லுங்கள். இல்லை ஒரு ஸ்தோத்திர பலியை கொஞ்ச நேரம் படித்து பாருங்கள், உங்கள் வேதனை நீங்கி நல்லது நடக்கும். ஸோ கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதுக்குள்ளே ஓடி சுகமாக உங்கள் குடும்பம் இனி சுகமாக சேஃபாக ஃபினான்ஷியலாகவும் செழிப்பாக ஆவிக்குரிய ரீதியாக செழிப்பாக ஜம்முன்னு வாழணும். உங்கள் குடும்பத்தில் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? பிரதர் ஜான், அபுதாபி. நான் துபாயில் வேலை செய்து வந்தேன். பல மாதங்களுக்கு முன் வேலையை இழந்து இந்தியாவிற்கு திரும்பி வந்துவிட்டேன். எனக்கு மறுபடியும் துபாயில் அதே வேலையில் சேர வேண்டுமென்கிற ஒரு ஆவலும் ஆசையும் இருந்தது. இந்த காரியத்திற்காக தேவனின் அன்பு ஊழியங்களின் 24 மணி நேர தொலைபேசி ஜெபகோபுரத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். ஜெப ஊழியர் மிகவும் பாரப்பட்டு ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்திற்கு பிறகு நான் வேலை செய்த துபாய் தேசத்தின் கம்பெனியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எனக்கு மீண்டும் வேலை தரும்படி கேட்டுக்கொண்டேன். கர்த்தருடைய கிருபையினாலும் தேவனின் அன்பு ஊழியங்களின் தொலைபேசி ஜெபத்தினாலும் எந்த மறப்பும் தெரிவிக்காமல் 2 மாதத்திற்குள் வேலையில் வந்து சேர்ந்து கொள்ளும்படி சொன்னார்கள். இப்பொழுது நான் மறுபடியும் அந்த வேலையில் சேர்ந்து மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்களும் இழந்து போனதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசுவினுடைய நாமம், அந்த பெயர் எவ்வளவு மகத்துவமானது. அதுக்குள்ளால் நீதிமான் ஓடிப்போய் சுகமாக தங்கியிருப்பானா என்கிற காரியங்களை எங்களோடு பேசினேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குள்ளால, உம்முடைய நாமத்திற்குள்ளால, பலத்த துருகத்திற்குள்ளால பொதிந்து பாதுகாக்கப்படுவார்களாக. அழிவுகளுக்கு, நாச மோசங்களுக்கு, கொள்ளை நோய்களுக்கு, இயற்கையின் சீற்றங்களுக்கு விலக்கி என் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். அது மட்டுமல்ல, இவர்கள் குடும்பம் முழுவதும், இவர்கள் பிள்ளைகள் எந்த பட்டணத்தில் எந்த தேசத்தில் இருந்தாலும் ஓடி உம்முடைய பலத்த துருகத்திற்குள்ளே சுகமாய் தங்கியிருந்து எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அற்புதங்களை நடத்தும். ஒருவேளை விபத்துகள் மூலமாக அடிபட்டு கஷ்டப்பட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்கிற பிள்ளைகளை நினைத்தருளும். அவர்களுக்காக இயேசுவேன்னு ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களுக்கு இப்பொழுது செயல்படாத உறுப்புகள் செயல்படட்டும். இயேசுவேன் அவர்களுக்காக நான் கூப்பிடுகிறேன். அவர்களுக்கு பலனாகிய கர்த்தாவேன்னு கூப்பிடுகிறேன். முறிந்த கால்கள் ஒன்றாக இணையட்டும். உடைந்த எலும்புகள், உடைந்த முதுகுத்தண்டு மறுபடியும் ஒன்றாக இணைந்து என் பிள்ளைகள் டிவைன் டெலிவரன்ஸை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. வருகிற நாட்கள் ஆபத்து விபத்துகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த நாளிலும் என் பிள்ளைகள் போகிற வழியில் பிசாசு எந்தெந்த விபத்துக்களை என் பிள்ளைகளுக்காக பிளான் பண்ணி வச்சிருக்கிறானோ எல்லாவற்றையும் கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். கர்த்தர் பாதுகாப்பை தாரும். இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். இஸ்ரவேலுக்கு நான் பனியைப் போலிருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல மலர்வான், லீபனோனைப் போல வேரூன்றி நிற்பான் என்ற மங்கள வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.